ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 4வது கணக்கு பார்க்கலாம். f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2 மற்றும் g dot f of a is equal to 1 எனில் a ஐ காண்க. இப்போ நம்ம a யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்போ பாருங்க, இங்கே நம்மளுக்கு f of a இருக்கு, ஆனால் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடியதுல f of x, g of x அப்படின்னு இருக்கு. முதல்ல எக்ஸுக்கு பதில் நம்ம a அப்படின்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை மாற்றிக்கலாம். f of x ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to x square minus 1 மாற்றிடலாமா? x இருக்கக்கூடிய பிளேஸில் ஏன்னு எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி x இருக்கக்கூடிய பிளேஸில் a, அடுத்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர், அப்புறம் -1. இனி இதை மாற்றலாம். g of x equal to x minus 2 ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, இனிமே xக்கு பதில் ஏன்னு எழுதிக்கலாம். xக்கு பதில் a is equal to xக்கு பதில் a அப்புறம் -2. இப்போ இதை எழுதிக்கலாம். இந்த கண்டிஷனை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? g டாட் f of a is equal to 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ g எழுதிக்கலாம். டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அதுக்குள்ள f of a எழுதிக்கோங்க. சரிங்களா? is equal to 1. வெளியே g இருக்கு, உள்ள f of a. அப்போ f of aக்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கலாம். என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்த is equal to 1. இப்போ பாருங்க, வெளியே g இருக்கு, அதாவது g of aல a இருக்கக்கூடிய பிளேஸில் a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு பிரதியிட போகிறோம். பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு a தான் இருக்குது, அப்போ aக்கு பதில் a ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்து என்னது இருக்குது? -2 is equal to 1. ஓகே, a ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3 is equal to 1. ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், அதனால a ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். is equal to 1. இனிமேல் -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3 மாறிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, a ஸ்கொயர் is equal to 1 3 கூட்டினா 4ன்னு கிடைக்கும். a தான் கண்டுபிடிக்கணும், அப்போ a மட்டும் வச்சிருங்க. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ரூட்டுக்குள்ள 4 அப்படின்னு இருக்கும். இப்போ 4 எப்படி எழுதலாம்? 2 × 2 எழுதலாமா? ரூட்டுக்குள்ள 2 வாட்டி ஒரு வேல்யூ இருந்தா ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கலாம். அப்போ வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு தான் எழுதணும். சரிங்களா? அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. சரிங்களா? இவ்வளவு அந்த சம். 5வது கணக்கு பார்க்கலாம். ABC சப்செட் ஆஃப் n மற்றும் f from a to b என்ற சார்பு f of x equal to 2x கூட்டல் 1 எனவும் மற்றும் g from b to c ஆனது g of x equal to x square எனவும் வரையறுக்கப்பட்டால் f dot g மற்றும் g dot f இன் வீச்சகத்தை காண்க. இப்போ நம்ம f dot g யோட வீச்சகத்தையும் g dot f ஓட வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் f dot g யோட மதிப்பும் g dot f ஓட மதிப்பும் கண்டுபிடிச்சாதான் அதோட வீச்சகத்தை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து f of x ஐயும் g of x ஐயும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ முதல்ல f dot g யோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எழுதிக்கலாம். f dot g is equal to ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க, அடுத்த g இருக்கு, பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்புறம் f உள்ள என்னது இருக்கு? g of x இருக்கு. அப்போ g of xக்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கணும். என்னன்னா x ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாருங்க, வெளியே f இருக்கு, அதாவது f of xல x இருக்கக்கூடிய பிளேஸ்ல நான் x ஸ்கொயர்னு பிரதியிட போறேன். ஓகே, பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, அடுத்து x இருக்கு, xக்கு பதில் x ஸ்கொயர், அப்புறம் கூட்டல் 1. இப்போ இதுதான் இதோட மதிப்பு. இனிமே இதோட வீச்சகத்தை கண்டுபிடிக்கலாம். f டாட் g இன் வீச்சகம் is equal to கணத்துக்கான பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க. உங்க புக்கில் இதை ஒய்ன்னு எடுத்திருக்காங்க, அப்போ நம்மளும் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒய் எழுதிருங்க, such that. இனி இது மொத்தத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ y is equal to 2x ஸ்கொயர் கூட்டல் 1 belongs to நம்மளுக்கு ABC. இதை வந்து இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க, அதாவது n. அப்போ நம்மளும் என்னன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இனிமேல் நம்ம g டாட் f ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ எழுதிக்கலாம். g டாட் f is equal to இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் g எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிருங்க, அப்புறம் f இருக்கு, பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஓகே, g பிராக்கெட்டுக்குள்ள f of x இருக்கு, அதுக்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கணும். என்னன்னா 2x கூட்டல் 1 எழுதிக்கலாம். 2x கூட்டல் 1. இனி வெளியே g இருக்கு, அதாவது g of xல x இருக்கக்கூடிய பிளேஸ்ல நான் இப்போ 2x கூட்டல் 1ன்னு பிரதியிட போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் x தான் இருக்கு, xக்கு பதில் 2x கூட்டல் 1. அடுத்த மறக்காம இங்க ஸ்கொயர் இருக்கு, அதை மறக்கக்கூடாது, அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுதான் g டாட் f ஓட மதிப்பு. இப்போ இதோட வீச்சகத்தை எழுதிடலாமா? அப்போ g டாட் f இன் வீச்சகம் is equal to கணத்துக்கான பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க. இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y such that இனி இது மொத்தத்தையும் சேர்த்து எழுதிருங்க. y is equal to 2x plus 1 ஹோல் ஸ்கொயர்,
அப்புறம் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ இந்த சம். ஆறாவது கணக்கு பார்க்கலாம். f of x equal to x square minus 1 எனில் f dot f ஓட மதிப்பும் f dot f ஓட மதிப்பே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to x square minus 1. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாமா? என்னன்னா f dot f. இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, அடுத்த டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அடுத்த f இருக்கு பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் f எழுதுங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட், அடுத்த f இருக்கு பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஓகே, வெளியே f இருக்கு, உள்ள f of x இருக்கு. அப்ப f of xக்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கணும். என்னது? x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்ப பாருங்க, வெளியே f இருக்கு, அதாவது f of xல x இருக்கக்கூடிய பிளேஸ்ல நான் இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு பிரதியிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் x தான் இருக்கு, அப்ப x பதில் இதை எழுதிக்கலாமா? x ஸ்கொயர் மைனஸ் 1. xக்கு பதில் இதை எழுதிட்டேன், அடுத்து இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் மைனஸ் 1. சரிங்களா? இப்ப பாருங்க, இது நம்மளுக்கு எந்த ஃபார்மெட்ல இருக்கு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்ல இருக்கு. எப்படி மாத்தலாம்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இப்படி நம்ம மாத்திக்க போறோம். இங்க மைனஸ்னா நீங்க இங்க மைனஸ் போட்டு தான் ஆகணும். ஓகே, அப்புறம் a இருக்கு ஃபர்ஸ்ட். அப்போ a இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்க நம்மளுக்கு x ஸ்கொயர் இருக்கு, அப்ப aக்கு பதில் x ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 2 இன்டூ aக்கு பதில் x ஸ்கொயர். அப்புறம் b இருக்கு, பாருங்க b இருக்கக்கூடிய பிளேஸ்ல அங்க என்னது இருக்கு? 1 இருக்கு, அப்போ 1ன்னு எழுதிக்கலாம். கூட்டல் b இருக்கக்கூடிய பிளேஸ்ல நம்ம 1ன்னு எழுதிக்கணும். அடுத்து இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, இனிமே இதுக்கு தனியா ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். அப்புறம் மைனஸ் 1, அதை மறக்க கூடாது. ஓகே, இப்ப பாருங்க, x இதோட அடுக்குல 2 இருக்கு, அப்புறம் அதோட அடுக்குல 2 இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் x எழுதிக்கலாம், e2 4, அப்புறம் மைனஸ், இப்போ நம்பரை பெருக்குங்க, o2 2, அப்புறம் x ஸ்கொயர் கூட்டல், இனிமே 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், அப்புறம் வெளியே மைனஸ் 1. இப்போ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் f டாட் f ஓட மதிப்பு. சரிங்களா? இனிமே செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா f டாட் f. இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? இங்க 2 டாட் இருக்கு, அப்ப இதை எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, இந்த டாட்டுக்கு பதில் இந்த பிராக்கெட். ஓகேங்களா? அப்புறம் இந்த f எழுதிடலாம். இப்போ இந்த டாட்டுக்கு பதில் இந்த பிராக்கெட், அப்புறம் இந்த இந்த fக்கு பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இங்க நீங்க கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, இந்த டாட்டுக்கு பதில் இந்த பிராக்கெட், அப்புறம் இந்த f எழுதுங்க, இந்த டாட்டுக்கு பதில் இந்த பிராக்கெட், அடுத்த இந்த f அதுக்கு பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ வெளியே f இருக்கு. இனி பாருங்க, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம், f of x ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, f டாட் f, அதான் f of xன்னு எழுதியிருக்கோம். அப்போ f of x ஓட மதிப்பு x அடுக்கு 4 மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போ இதுக்கு பதில் இதோட மதிப்பை எழுதிக்கலாம், x அடுக்கு 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இப்போ பாருங்க, வெளியே என்னது இருக்கு? f இருக்கு, அதாவது f of xல x இருக்கக்கூடிய பிளேஸ்ல நான் இப்போ இதை பிரதியிட போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் x தான் இருக்கு, x பதில் இதை எழுதிக்கலாம், x அடுக்கு 4 மைனஸ் 2x ஸ்கொயர். அப்புறம் அதுக்கு ஸ்கொயர் இருக்கு, அதனால மறக்காம ஹோல் ஸ்கொயர் எழுதிருங்க. அப்புறம் மைனஸ் 1, இதே மறக்க கூடாது. இப்போ இது எந்த ஃபார்மெட்ல இருக்கு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்ல இருக்கு. எப்படி மாத்த போறோம்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இப்படி நம்ம மாத்திக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் a இருக்கு, a இருக்கோட பிளேஸ்ல அங்க x அடுக்கு 4 இருக்கு, அப்ப எழுதிக்கலாம். அப்புறம் இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, ஏயோட மதிப்பு எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் மைனஸ் 2 இன்டூ ஏக்கு பதில் எக்ஸின் அடுக்கு 4. அப்புறம் பி இருக்கு, பி இருக்கக்கூடிய பிளேஸ்ல அங்க 2x ஸ்கொயர் இருக்கு, அப்ப எழுதிக்கலாம் 2x ஸ்கொயர். அப்புறம் கூட்டல் பிக்கு பதில் 2x ஸ்கொயர், அப்புறம் ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்த -1, அதே மறக்க கூடாது. ஓகே, இப்படி இருந்தால் நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? பெருக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன். அப்புறம் எக்ஸ் 4 2 8, அப்புறம் மைனஸ் நம்பரை பெருக்கலாம், 2 4. அடுத்த பாருங்க, இங்கே எக்ஸின் அடுக்கு 4, இங்கே எக்ஸின் அடுக்கு 2. இந்த மாதிரி இருக்கும்போது அடுக்க நீங்கள் கூட்டணும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எக்ஸை எழுதிடலாம். இனி 4 2 கூட்டினா 6. அப்புறம் கூட்டல் இதில் 2x ஸ்கொயர், அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, அடுத்த எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு ஸ்கொயர், அப்போ பெருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கலாம், 2 4, அப்புறம் -1. இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ f டாட் f ஓட மதிப்பு இதுதான். ஓகே, இவ்வளோ அந்த சம். 7வது கணக்கு பார்க்கலாம். f from R to R மற்றும் g from R to R ஆனது முறையே
f of x equal to x இன் அடுக்கு 5 g of x equal to x இன் அடுக்கு 4 என வரையறுக்கப்பட்டால் f g ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் f டாட் g ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என்று ஆராய்க. அதாவது நம்ம இங்க f உம் g யும் ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் f டாட் g யும் ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் f கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஃப்னா வேற எதுவுமே இல்லை, f of x தான். அப்போ f of x அப்படின்னு எழுதிக்கிட்டு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, x இன் அடுக்கு 5. சரிங்களா? இனிமே f என்ன கொடுத்துருக்காங்க, r2r, அதாவது rனா மெய்யெண்கள். அப்போ மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ இதெல்லாமே பயன்படுத்தலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ f ஆஃப் எக்ஸுக்கு பதில் -1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் -1 அடுக்கில் 5. இப்போ பாருங்க, அடுக்கில் இருக்கக்கூடியது ஒற்றைப்படை எண். அப்போ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், அப்படியே எழுதிருங்க. இனி 1 இன் அடுக்கு 5, அதோட மதிப்பு என்னன்னா 1 தான். ஏன்னா 1 எத்தனை தடவை நீங்கள் பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ f ஆஃப் -1ஓட மதிப்பு -1. இனிமே எக்ஸுக்கு பதில் நான் +1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ f ஆஃப் எக்ஸுக்கு பதில் +1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் +1 அடுக்கில் 5. இப்போ 1 இன் அடுக்கு 5ஓட மதிப்பு 1. அப்போ f ஆஃப் 1ஓட மதிப்பு 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் எழுதிக்கணும். எக்ஸுக்கு -1 1 அப்படின்னு பிரதிட்டு இருக்கோம், அதையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த இந்த பக்கம் f ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? f ஆஃப் எக்ஸுக்கு என்னெல்லாம் மதிப்பு கிடச்சிருக்கு, -1, அடுத்த 1, அதையும் எழுதிக்கலாம். -1 1. இப்போ -1ன்னு பிரதியிடும் போது -1ன்னு கிடச்சிருக்கு. அப்புறம் 1ன்னு பிரதியிடும் போது 1ன்னு கிடச்சிருக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு நம்மளுக்கு வெவ்வேறான நிழலுரு கிடச்சிருக்கு. அப்படின்னா -1க்கு -1 மட்டும்தான் நிழலுரு, 1க்கு 1 மட்டும்தான் நிழலுரு. இந்த மாதிரி இருந்துன்னா அது ஒன்றுக்கொண்டான சார்பு. அப்போ எழுதிக்கலாம், தேர்ஃபோர் f ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பாகும். அதை தான் நானும் எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இதுக்கப்புறம் g ஒன்றுக்கொண்டான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். gனா g ஆஃப் x தான். ஓகே, இப்போ g ஆஃப் எக்ஸை எழுதிக்கலாம், x இன் அடுக்கு 4. ஓகே, அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு என்ன பிரதியிட்டமோ அதே பிரதியிடலாம். எக்ஸுக்கு பதில் ஃபர்ஸ்ட் -1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ g ஆஃப் எக்ஸுக்கு பதில் -1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் -1 அடுக்கில் 4. இப்போ பாருங்க, அடுக்கில் இரட்டைப்படை எண், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் 1 இன் அடுக்கு 4ஓட மதிப்பு 1 தான். அதனால் g ஆஃப் -1ஓட மதிப்பு இப்போ என்ன கிடைக்குதுன்னா +1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இனிமேல் எக்ஸுக்கு பதில் நான் +1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ g ஆஃப் எக்ஸுக்கு பதில் +1, எக்ஸுக்கு பதில் +1 அடுக்கில் 4. இப்போ 1 இன் அடுக்கு 4ஓட மதிப்பு 1 தான். g ஆஃப் 1ஓட மதிப்பு 1ன்னு கிடைக்குது. இனிமேல் அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கணும், -1 +1 அப்படின்னு பிரதிட்டு இருக்கோம். அடுத்த இந்த பக்கம் g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இங்கே g ஆஃப் எக்ஸ் இருக்கனால இந்த பக்கம் g ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். என்னெல்லாம் மதிப்பு கிடைக்குது, 1 1. அப்போ 1 ஒரு வாட்டி எழுதினாலே போதும். இங்கே -1க்கும் நம்மளுக்கு 1 தான் கிடைச்சி, அதே மாதிரி +1க்கும் +1 தான் கிடைச்சிருக்கு. இங்கே வெவ்வேறான உறுப்புக்கு ஒரே மாதிரியான நிழலுரு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இருந்துன்னா அது ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ எழுதிக்கலாம், தேர்ஃபோர் g ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, எழுதிட்டேன். இனிமே என்ன கண்டுபிடிக்கணும், f டாட் gயும் ஒன்றுக்கொண்டான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். f டாட் g முதல்ல இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு f எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அடுத்த g இருக்கு, பக்கத்திலே xன்னு எழுதிருங்க. ஓகே, வெளியே f இருக்கு, உள்ள g ஆஃப் x, அதாவது g ஆஃப் எக்ஸோட மதிப்பை எழுதிக்கணும். g ஆஃப் எக்ஸோட மதிப்பு x இன் அடுக்கு 4 எழுதிடலாமா, x இன் அடுக்கு 4. இப்போ நம்மளுக்கு வெளியே f இருக்கு, அதாவது f ஆஃப் எக்ஸில் x இருக்கக்கூடிய பிளேஸில் நான் இப்போ x இன் அடுக்கு 4 இதை பிரதியிடணும். பிரதியிடலாமா, ஃபர்ஸ்ட் x இருக்கு. ஓகே, அப்போ எழுதிக்கலாம் x இன் அடுக்கு 4. அதுக்கப்புறம் பாருங்க, அதோட அடுக்கில் 5 இருக்கு. அப்போ இங்கேயும் ஹோல் பவர் 5 இப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, அடுத்த எக்ஸ் எழுதிருங்க. இப்போ எக்ஸோட அடுக்கில் 4, அதோட அடுக்கில் 5 இந்த மாதிரி இருந்துன்னா பெருக்கணும். 5 4 20. இப்போ நம்மளுக்கு f டாட் ஜியோட மதிப்பு கிடச்சிடுச்சு. இப்போ இதுக்கும் -1 +1ன்னு பிரதியிட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸுக்கு பதில் -1 அடுக்கில் 20 இருக்குது. சரிங்களா? இங்கே 20 வந்து இரட்டைப்படை எண், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 இன் அடுக்கு 20ஓட மதிப்பு 1 தான். 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும்.
அப்புறவு எக்ஸுக்கு பதில் நான் +1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எக்ஸுக்கு பதில் +1 அடுக்கில் 20. அப்போ 1 அடுக்கு 20 இதோட மதிப்பு என்னது 1 தான் கிடைக்குது. இங்கே நம்மளுக்கு வெவ்வேறான உறுப்புக்கு ஒரே மாதிரியான நிழலுரு கிடைச்சிருக்கு. அப்போ இது ஒன்றுக்குண்டான சார்பு இல்லை. அம்புக்குறி படமும் வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸுக்கு -1 1 அப்படின்னு பிரதிட்டு இருக்கோம். அடுத்த இந்த பக்கம் f.g அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? f.g என்னெல்லாம் கிடைச்சிருக்கு 1 1. அப்போ ஒரு வாட்டி அந்த 1 எழுதினாலே போதும். -1க்கும் 1 தான் கிடைச்சி, அப்புறம் +1க்கும் 1 தான் கிடைக்குது. பாத்தீங்களா? வேற வேற உறுப்புக்கு ஒரே மாதிரியான நிழலுரு கிடைச்சிருக்கு. அப்ப இது f.g வந்து ஒன்றுக்குண்டான சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, அதை தான் எழுதியிருக்கேன். இவ்வளவு தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.